ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSGD ஆன்சர் கீ வந்து நேற்று அவுட் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்களோட ஆன்சர் கீயை பார்த்துருப்பீங்க, உங்களோட மார்க்ஸையும் பார்த்துருப்பீங்க. நண்பா, நீங்க இன்னும் உங்களோட ஆன்சர் கீ பார்க்கல அப்படின்னா அவங்களாம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, லிங்க்கை ஷேர் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த வாட்டி SSGDல யார் யார் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா, உங்களோட சேஃப் மார்க் என்ன, எத்தனை மார்க் இருந்தால் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? SSGD பிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் வரைக்கும் வரும், மெடிக்கல் வரைக்கும் வரும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா அப்டேட்டும் வரும். சரிங்களா? அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்து பிசிக்கல் மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாமே வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிசிக்கல் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பா, ஆன்சர் கீ வந்து நேற்று பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பர் நிறைய பேர் வந்து அவங்களோட ஆன்சர் கீலாம் எனக்கு ஷேர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நிறைய பேர் நல்லா மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. சரிங்களா? யார் யார் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா, யார் யார் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 30 கொஸ்டின்ஸும் 35 கொஸ்டின்ஸுக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? 30 to 35 கொஸ்டின்ஸுக்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் அந்த மார்க் வந்து ஓவரால் கட் ஆஃப்க்கு உங்களுக்கு போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது. சரிங்களா? கண்டிப்பாக போதும். இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 62 மார்க் பிசிக்கல் கட் ஆஃப் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து 77.5, சரிங்களா, 78 மார்க்ஸ் நியர் வந்துச்சு. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் வந்து லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக 65 மார்க்ஸ் இருந்தார். எப்படி 65 மார்க்ஸ் தான் இருந்தார். ஆனால் அவர் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்தார். கடைசி அவர் நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து 14 மார்க் வந்துச்சு. சரிங்களா? அவருக்கு 79 மார்க்ஸ் வந்து இப்போ ட்ரைனிங்ல இருக்காரு. சரிங்களா? இப்போ ட்ரைனிங்ல இருக்காரு. இந்த மாதிரி நார்மலைசேஷன் மார்க்ஸ் இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய இருக்கு. சரி, அதனால வந்து நீங்க 30 to 35 கொஸ்டின்ஸ்க்கு மேல போட்டாலே கண்டிப்பா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க்ஸ் வரும்போது நல்ல குட் ரிசல்ட்டா வரலாம், குட் மார்க்ஸ் வரலாம். சரிங்களா? நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து எவ்வளவு அதிகமா வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 to 16 மார்க்ஸ் வரை அதிகமா வரலாம். சரிங்களா? ஒரு சிலருக்கு 2 மார்க் வரும், ஒரு சிலருக்கு 4 மார்க் வரும், ஒரு சிலருக்கு 6 மார்க் வரும், ஒரு சிலருக்கு 10 மார்க் வரும். எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்கு, 1 மார்க்கு, 3 மார்க்கு ரெடியூஸ் ஆகுறது கம்மியா தான் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? எதனால நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? அதனால வந்து நம்ம லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம பசங்க எவ்வளோ மார்க்ஸ் நாமினேஷன் மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னு அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். சரிங்களா? அதையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. சரிங்களா? ஓகே நண்பா, சின்ன மோட்டிவேஷன் ஆடியோ தான். சரிங்களா? ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, எனி சான்ஸ் ஃபார் 64.5 ஓபிசிக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. டோன்ட் லாஸ் ஹோப் ப்ரோ, யாருக்கும் தெரியாது கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு. பிகாஸ் நார்மலைசேஷன் மார்க்ஸ் இன்னும் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிடைக்கும். சரிங்களா? அதேமாரி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 30 to 33 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 30 to 33 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க, 64 65 மார்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதே தான். சரிங்களா? 60 மார்க்ஸ் மேலே இருந்தாலே பயப்படாமல் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மலைசேஷன் மார்க்ஸ் இன்னும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு பாருங்க, ப்ரோ யாராச்சும் சொல்லுங்கள் எனி சான்ஸ் 73.25 மார்க்ஸ். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் டைம் நடந்தது. சரிங்களா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும் ப்ரோ. லாஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டோட லாஸ்ட் ஸ்கோர் வந்து 70 தான். நார்மல் சீசனில் 12 மார்க்ஸ் ஆட் ஆச்சு. இப்போ ஜாப்புக்கு போயிட்டான். இப்போ என்னோட லாஸ்ட் ஸ்கோர் வந்து 70.75. பட் நானும் இப்போ ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஹோப்பாக விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கும் இதே தான்ப்பா, 70 மார்க்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்கமிங் டேஸில் மார்க்ஸ் வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து 14 15 16 அந்த ரேஞ்சில் வரலாம். கம்மியானால் ஒரு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகலாம். சரிங்களா? நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் மார்க்ஸ் வரலாம், மாடரேட் ஷிஃப்ட்டாக இருந்தால் மார்க்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் வரலாம். இல்லை உங்கள் ஷிஃப்ட் ஈஸியாக இருந்தால் மேபி 1 மார்க் 2 மார்க் வரலாம், இல்லை 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் லெஸ் ஆகலாம். சரிங்களா? ஹாய் ப்ரோ, என் பேர் அமீர், நான் கேரளாவில் இருந்து மெசேஜ் பண்ணுறேன். உங்களோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ. வீடியோஸ்லாம் ஃபுல்லாக மோட்டிவேஷனாக கொடுக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரொம்ப நன்றி ப்ரோ. நான் வந்து ஓபிசி கேட்டகரி, கேரளா ஜென்ரல் ஏரியாவில் SSGD கட் ஆஃப் வந்து 58.72. எனக்கு ஆஃப்டர் நார்மலைசேஷன் 65. இதே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸுக்கு நியராக வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரி லாஸ்ட் ஸ்கோர் வந்து 59, நார்மலைசேஷன் மார்க்ஸு சேர்த்து 69 மார்க்கு. சரிங்களா? இவருக்கு வந்து 10 மார்க்ஸு லாஸ்ட் டைம் நார்மலைசேஷன் மார்க்ஸு வந்திருக்கு.
ப்ரோ நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் 33 மார்க்கு ப்ரோ, செகண்ட் அட்டம்ப்டில் 49 மார்க்கு ப்ரோ, தேர்ட் அட்டம்ப்ட் ரா ஸ்கோர் வந்து 99.75 மார்க்ஸ் ப்ரோ. ஆஃப்டர் நார்மலைசேஷன் என்னோட மார்க் வந்து 109 ப்ரோ, 109 மார்க் ப்ரோ. இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் விட்டுட்டார், செகண்ட் அட்டம்ப்டில் விட்டுட்டார், இப்போ தேர்ட் அட்டம்ப்டில் பெஸ்ட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரிங்களா, நார்மலைசேஷன் மார்க்ஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா 10 மார்க்கு. அதுக்கடுத்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரா ஸ்கோர் வந்து 76, இவரோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து 84 மார்க்கு. சரிங்களா, இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க்ஸு கிட்ட நார்மலைசேஷன் மார்க் வந்திருக்கு. 7 மார்க் 8 மார்க்ஸு கிட்ட நார்மலைசேஷன் மார்க்ஸு வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோடய ரா ஸ்கோர் மார்க் வந்து 88.5 ப்ரோ, நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்து 91.85 ப்ரோ. இவருக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸு கிட்ட வந்திருக்கு. சரிங்களா, இவருக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, ஓகேன்பா. ஒரு சில அப்டேட் மட்டும் பார்த்துருக்கோம். இது ஏன் அப்படின்னா, நார்மலைசேஷன் மார்க்ஸு 2 மார்க்கும் வரலாம், 3 மார்க்கும் வரலாம், 7 மார்க்கும் வரலாம், 8 மார்க்கும் வரலாம், 10 மார்க் வரலாம், 14 மார்க் வரலாம், 15 மார்க் வரலாம். சரிங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நார்மலைசேஷன் மார்க்ஸ் எவ்வளோ வருதோ வரட்டும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்க, 60 மார்க்ஸ் மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மலைசேஷன் மார்க்ஸ் பாசிட்டிவாக வரும், நல்ல மார்க்கே வரும் அப்படின்னு நம்புங்க. சரிங்களா, ஓகேன்பா. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நிறைய அப்டேட் இருக்குது. ஓகேன்பா, தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அப்டேட்டு. சரிங்களா, ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடணும், 24 மினிட்ஸில் ஓடணும். இன்னும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் டைம் இருக்கும். சரிங்களா, 2 மாதத்துலேருந்து 3 மாதம் டைம் இருக்கும். நம்ம SSCGDக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக. சரிங்களா, நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும், 24 மினிட்ஸில் ஓடணும். சரிங்களா, ஒவ்வொரு கிலோமீட்டரும் 4 நிமிஷம் 48 செகண்ட்ஸில் ஓடினா மட்டுமே நீங்கள் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓட முடியும். சரியா, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம பசங்க வந்து ஒரு 21 பேர் வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் பண்ணி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போயிட்டாங்க. நம்ம பசங்க வந்து எல்லா சிஎஸ்எஃப் இருக்காங்க, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அசாம் ரைஃபிள்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. சரியா, இந்த வருஷமும் நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன ப்ரோ, ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா, லாஸ்ட் டைம் வந்து 21 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறனோ, அதேமாரி ஒரு சேட் நியூஸும் இருக்குது. நம்ம பசங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பசங்க வந்து செலக்ஷனை போய் 5 செகண்ட்ஸ் 24.05. சரிங்களா, 24.5, 24.10, 24.23, சரிங்களா, 24.50, 25. சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு சிலருக்குலாம் வந்து லாஸ்ட் டைம் கிரவுண்டில் நடத்துனாங்க, கண்டக்ட் பண்ணாங்க. சரியா, நல்லா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணது ஃபுல்லாக ரோட்டில், ஆனால் லாஸ்ட் டைம் கிரவுண்டில் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. 13 லேப்ஸ் ஓடணும். சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 13 லேப்ஸ் ஓடும்போது டைம் இருந்தும் ஒரு சிலர் 12 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 13 லேப்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சி அந்த மாதிரி 2-3 பேர் வந்து 12 லேப்ஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் 2 மினிட்ஸ் டைம் இருந்தும் 13 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆனாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய லாஸ்ட் டைம் நடந்துச்சு. சரிங்களா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட்லேயே ஓடுற மாதிரி உங்கள் கெப்பாசிட்டி இருக்கணும். சரிங்களா, கிரவுண்ட்லேயே 5000 ஓடுற மாதிரி உங்கள் கெப்பாசிட்டி இருக்கணும். சரிங்களா, அதுக்கு ரோட்லேயே நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். சரிங்களா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, லாஸ்ட் டைம் வந்து நம்ம பசங்க நம்ம கூட நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த பசங்க இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் ப்ரோ இதெல்லாம் லாஸ்ட் டைம் நடந்தது ஏன் ப்ரோ இந்த வாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குன்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, சரிங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து அட்வான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபிசிக்கலோட அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, நம்ம நினைச்ச உடனே நம்ம வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓட முடியாது. சரிங்களா, 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓட முடியாது. அதுக்கு நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு டைமிங் டூரேஷன் கொடுக்கணும். ஒரு 2 மந்த்ஸ் டைம் கொடுக்கணும், 3 மந்த்ஸ் டைம் கொடுக்கணும். ஒரு சிலர் 1 மந்த்லேயே ரெடி ஆயிடுவாங்க, ஒரு சிலர் 3 மந்த்ஸ் ஆனாலும் ரெடியாக கஷ்டப்படுவாங்க. அவங்களோட உடம்பு கெப்பாசிட்டி இருக்குல்ல. சரிங்களா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உடம்பு கெப்பாசிட்டி வேற, வீடியோ எடுக்காருல அவர் இருக்காரு அப்படின்னா அவரோட உடம்பு கெப்பாசிட்டி வேற. சரிங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரைனிங் வந்து பண்ண முடியும். சரிங்களா, அதனால வந்து நீங்கள் SSCGD வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, உங்கள் ஆன்சர் கீழே வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டைம்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, லாஸ்ட் டைம் வந்து சராசரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 பேர் ஓடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 to 15 பேர் தான் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு 100 மார்க்ஸுக்கு மேலே இருந்தவங்க, 90 மார்க்ஸுக்கு மேலே இருந்தவங்களாம் ஒரு சராசரியாக ஒரு 40 to 50% ஃபிசிக்கல் விட்டுட்டாங்க. சரியா, நல்ல மார்க்ஸ் வச்சுருவாங்க, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா, உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து வராது அப்படின்னு யாரும் வந்து லேட் பண்ணாதீங்க.
ப்ரோ இப்போ தான் ப்ரோ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் ப்ரோ ஆன்சர் கீ வந்துருக்கு, ரிசல்ட் வரட்டும் ப்ரோ, ரிசல்ட் வந்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. எஸ்எஸ்சி ஜிடி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அப்கமிங் டேஸில் எஸ்எஸ்சி ஜிடி பிசிக்கல் ரிலேட்டடாக நிறைய மோட்டிவேஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போவே நீங்கள் பேசிக்காக எப்படி வார்ம் அப் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் சரிங்களா, எப்படி வார்ம் டவுன் பண்ணணும், எப்படி கோர் ஸ்ட்ரென்த் பண்ணணும், எப்படி மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், என்ன ஷூ யூஸ் பண்ணணும் சரிங்களா, என்ன ஷூ யூஸ் பண்ணணும், ஒழுங்கா நீ சரியான ஷூ யூஸ் பண்ணல, சரியா ஷூ லேஸ் கட்டல அப்படின்னா கூட இன்ஜுரி ஆயிரும் சரியா. நம்ம உடம்பு சம்மந்தமா, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தமா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ண முடியும் சரிங்களா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு எதுவும் உங்களுக்கு ஃபிசிக்கல் டவுட்டு, ஃபிசிக்கல் டிப்ஸு, ஃபிசிக்கல் ட்ரைனிங் தேவைப்பட்டா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே நண்பா, அப்கமிங் டேஸில் நம்ம ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓட்டுறது இல்லை அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் நிறைய நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃபிசிக்கல் ட்ரையல் ரன்லாம் நிறைய ஓடி போட்டிருக்கோம். 5 கிலோமீட்டர் வந்து 18 மினிட்ஸில் ஓடுறது, 19 மினிட்ஸில் ஓடுறது, ஆஃப்லைன் ட்ரைனிங் ட்ரையல் ரன் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காலம் ஃபோன் பண்ணுறது கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்குவோம். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் எப்பண்டா ஃபிசிக்கல் வரும்னு சொன்னாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அதே மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. அதனால வந்து ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக, அதாவது 60 மார்க்ஸுக்கு மேலே உங்கள் ஸ்கோர் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்து 62 மார்க்ஸ் தான் ஃபிசிக்கல் கட் ஆஃப் சரியா. தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலைசேஷன் மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு குட் மார்க்ஸ் வரும் சரிங்களா. ஓகேன்பா, இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் டேஸில் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணலாம். ஓகேன்பா, தேங்க்யூ.